ஆற்றுல தண்ணி நிறைய ஃபுல்லாக போகுது. இப்போ போயிட்டு பிரிட்ஜு மேலே போயிட்டு பார்க்கலாம் எவ்வளோ தண்ணி போகுதுன்றதை. இப்போ அங்கே காட்டின தண்ணி எவ்வளோ எக்ஸ்ட்ரா வந்துட்டுருக்கு. திருக்கோளூர் உள்ளே பூந்துருச்சு, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் பூந்துருச்சு தண்ணி. இப்போ இங்கே தண்ணி எவ்வளோ போகுதுன்றதை காட்டுறேன். ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிடுச்சு, ஃபுல்லாக டிராஃபிக். பாருங்க தண்ணியை 71க்கு அப்புறம் இப்போ ஃபுல்லாக போகுதுங்க தண்ணி. கரைக்கு மேலே போகுது. அந்த கரை பாருங்க, மேலே அந்த கரை இருக்குல்ல, அந்த பில்டிங்லாம் தெரியுது பார்த்தீங்கன்னா, அந்த பில்டிங்க்கு மேலே இருக்குது தண்ணி. இப்போ நான் ஃபஸ்ட்டு காட்டின இடம் அந்த இடம். அங்கே தான் வந்து டிராக்டர்லாம் இருக்குது. அந்த டிராக்டர்லாம் வந்து அங்கே இருக்குது, 2 டிராக்டர்லாம் அங்கே இருக்குது. அங்கே தான் முடிவு இருக்குது. ஃபுல்லாக தண்ணி, சரியான மழை, நல்ல மழை, நல்ல தண்ணி போயிட்டுருக்கு. மழை போதுமா, இன்னும் வேணுமா? ஏதா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் இப்போ தண்ணி ஆற்றுல கபிலங்குன்றம், திருக்கோளூர் ஆற்றுல கபிலங்குன்றமே வந்து எவ்வளோ தண்ணி இருக்குன்றது அது அங்கே தெரிஞ்சுக்கலாம். கபிலங்குன்றத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், அதையும் காட்டுறேன். பாருங்க, கபிலங்குன்றம் அந்த கோவில் எவ்வளோ தண்ணி எகுத்துன்னு போகுது பார்த்தீங்களா? அந்த பாறை இருக்குது பார்த்தீங்களா, அடிப்பாறை. அது வந்து கீழே இருந்து அந்த பாறையில் ஒரு பாறை மேலே தான் இருக்கும். அந்த பாறை மேலே இருந்துனாக்கா இந்த தண்ணி போகிறது 4 லைட்டு தண்ணி. இன்னும் எக்ஸ்ட்ரா தான் ஆகிட்டுருக்கு தண்ணி, வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா தான் ஆகிட்டுருக்காம தவிர இன்னும் கம்மியாகலை. பாருங்க அந்த பில்டிங் பாருங்கள், அந்த பில்டிங்கெலாம் வந்து அந்த பில்டிங்கு தண்ணியே ஃபுல்லாக வந்துச்சு. அந்த வீடே வந்து ஃபுல்லாகிடுச்சு. இன்னும் போக போக ஆற்றுக்குள்ளே வந்து வீடு கட்டினா என்ன ஆகும்? க்கு அப்புறம் இப்போது செம தண்ணி. ஊரா ஊருக்கு போயான் ஃபுல்லாகவே போயிடுச்சு. பகுதி எல்லாம் ஆசை தான். இதெல்லாம் ஆற்றுக்கு சேர்ந்தது தான். இதெல்லாம் மக்களுக்கு எவ்வளோ இருந்தாலும் எவ்வளோ கொடுத்தாலும் ஆண்டவன் பார்த்தாரு. அதே
ஆர்வத்தோட இப்போ வந்து தண்ணி எவ்வளோ போகுதுன்றதுக்கு பார்க்கறதுக்கு வராங்க. ஆனால் வந்து ரோடு டிராஃபிக் ஆகுது. கொஞ்சம் காவல்துறை நண்பர்கள் கொஞ்சம் வந்து இதை கொஞ்சம் சீர் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எங்கள் சேனல் மூலிமா நாங்கள் கேட்டுக்கிறோம். பஸ்ஸு போக்குவரத்து துறை பஸ்ஸு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. இரண்டு பஸ்ஸு வந்து போகிறதுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுது. இப்போனா தண்ணி எவ்வளோ எக்ஸ்ட்ரா வருது? இனிமேல் தான் அதிகமாக வருது சொல்லிட்டாங்க. கரைக்கு மேலேயே வருது தண்ணி. அப்போ வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு பாரு, ரோட்டுக்கு வந்துருச்சு தண்ணி. இந்த ரோடு காம்பவுண்ட் கட்டலாம், தண்ணி ரோட்டு தான். அவ்வளோதான். அங்கே பாரு கோயில் வந்துருச்சு. மூவ் பண்ணு. தண்ணி அலை மாதிரி வந்து போகுது, கடல் மாதிரியா. அந்த நம்ம சுடுவடிகாரன் அந்த இடத்துல தண்ணி போகுது. கோயிலுக்குள்ளே புள்ளிச்சு தண்ணி. பசங்க எப்படி விளையாட்டு வரும் உள்ள வரைக்கும் போகுது. ஏய், செவரு காம்பவுண்ட் செவரு விழுந்துட்டு போல இது. அது ஆல்ரெடி ஓடிச்சு விழுந்துட்டு. இந்த ஊரெல்லாம் கோயில் நினைக்கிறேன். ஊற அது பாரு, தெப்பம் நிற்கிது பாரு தண்ணி. அப்படியே தெப்பம் நிற்கி தண்ணி. இதுக்கு இந்த மாதிரி காம்பவுண்டு பூரா ஊர்னாக்கா என்ன ஆகும்? வீட்டுக்குள்ள ஏறிடுச்சாம்மா தண்ணி? ஏறுதா சந்தில் ஏறிடுச்சு. எப்படி இருந்தாலும் இல்லை, செவரு ஊற உள்ள ஏறிடும். அதுதான். போ லைட்டாக போ. அங்கே போன பிறகு கூட பண்ணிக்கலாம். சுத்தமாக தண்ணி. இதெல்லாம் போலீஸ்காரன் வந்து ஊற மாட்டாங்க. இது இப்போ நான் கேட்குறேன், அவ்வளோ அங்கே சட்டமாக பேசுகிறாங்க. அங்கே ஒரு 10 போலீஸ் நின்னாங்க, இதெல்லாம் ஊந்துட மாட்டாங்களாம்மா? ஆனால் அதெல்லாம் அவங்க எங்கெங்கே நிற்கணுமோ அங்கங்கே தான் நிற்கணும். இதெல்லாம் ஜனங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, உயிருக்கு சாதாரணம் இல்லையா?
அது நம்ம இந்த ஊர் தானே அது? அந்திலி. அந்திலி எல்லாம் கோயில். பாதி போயிடுச்சு. அந்திலி கோயில் தானே. நீ என்ன ஆட்டி 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 பிடிச்சிருக்கிற நீ? ஏய் நான் என்னன்றா இது நெடுக்க பிடிச்சிக்கிது வா, நான் வண்டி எடுத்து வீட்டுக்கு போகிறேன். இதெல்லாம் ஊராதான், போலீஸ்காரங்க பாதுகாப்பு இல்லையா, சும்மா கோயிலில் மட்டும் சீன் போடுறது. ஏன்னா கோயிலில் சொத்துக்குது இல்லை, அதனால. இறங்கிச்சு விடு, பின்னாடி இறங்கின மாதிரி தெரியுது. ரோட்ல இருந்து 3 அடி தான், 3 அடி தான் கம்மி ரோட்டுக்கு ஏறுறதுக்கு. எவ்வளோ தண்ணி தர மட்டமாயிடுச்சு எல்லாம். வா வேற லெவலு. ஆற்று தண்ணி இல்லை. 71 72 வந்தது அந்த தண்ணி. 72 தான். கோயில் பாரு, கோயில் பாரு முடிஞ்சிச்சு. கோயில் முழுவனா போகுது, ஆனால் இடிக்காத இருந்தால் போருமே இடிஞ்சிடும் போகுது. பாரு கோயில் தப்புன்னு நிற்கிது பாரு. கோயிலுக்குள்ளே தண்ணி தான்பா. ஆமாம் இதே வந்துருச்சு தண்ணி. இதுண்ணா அதான் கோயில் ரோட்டுக்கு டிஃப்ரெண்ட்டே 3 அடி தாங்கிறான். ரோடு ஏற போகுது, ரோட்டுக்கே வந்துடுச்சு. இந்த மாதிரி தான் 1 அடி தான் இருக்குது, ரோடே கடந்துடுச்சு. நான் நெம்பில் நிற்கிறேன் வா. நெம்பில் நீ நெம்பில் வழியும் பிடிச்சின்னு போவா, நான் நெம்பில் நிற்கிறேன். வந்துடுச்சு ரோடே வந்துடுச்சு. தண்ணி ஆயிடுச்சு, அவ்வளோதான். ரோடு தண்ணியே வந்துடுச்சு. பெரிய பேர் வேற எல்லாம் மாட்டுதா? வந்தாண்ட தண்ணி வீட்டுக்குள்ள சர்ச்சுக்குள்ள பொறுமையா போ. அது ரோடுக்கு தண்ணி ஏறிடுச்சு. ஆற்று தண்ணி சூப்பர். இங்க பாரு, பசங்க நடந்தே வந்துருப்பாங்க. அர்ஜென்ட் உனக்கு ஓடக்கார தண்ணி தண்ணி எட்டிடும். நம்ம ஊர்லாம் எட்டிடும். கோயில் என் பெரியாயி எங்கே தான் கரால தெரியலடா. எப்பா பெரியாயி சமாதி எதுவுமே காணும். பார்த்துட்டு ரைட். என்ன சவுண்டு இருக்கிறதே வாரதே மேல, இன்னும் தண்ணி கிடக்குது. வந்துடுச்சு. மணல்தாரை கீழே இறங்கிட்டோம் பாரு. பாரு அவன் டீ கடை போடல. திருக்கோயிலூர் பக்கத்தில் அணைக்கட்டை தாண்டி தண்ணீர் மேலே போகிறது. அணையை மீறி தண்ணி மேலே போகுது. தண்ணி வந்து மேலே எகிருது பாருங்க.
ஃபுல்லாக ஜூம் பண்ண தெரியாதுன்னு நினைக்கிறேன். தண்ணி வந்து மேலே அணைக்கட்டுக்கு மேலே அடிச்சுட்டு ஜனம் ஃபுல்லாக நின்றுட்டு இருக்கு வேடிக்கை பார்க்க. மாத்து ஏய் பொறுமையாக போ, தண்ணி ஓவராகுது, பொறுமையாக போ, வண்டி இழுக்கும். நீ போடா ஒதுங்கி. எல்லாம் போயிடுச்சு. ஃபுல்லாக தண்ணி ஏறிடுச்சு. யாருங்க அந்த கோயில் உள்ளெல்லாம் தண்ணி ஏறிடுச்சு. பாதி கூட காணும் போயிருக்கு. இதுதான் அணைக்கட்டு உள்ள தண்ணீர் எகுத்துன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. ஃபுல்லாக தண்ணி தான். ஆற்றுக்கும் இந்த வீட்டுக்கும் கிட்டத்தட்ட 60 அடி 70 அடி டிஸ்டன்ஸ் இருக்குது. அதிகபட்சம்னு பார்த்தாக்கா 100 அடியாவது டிஸ்டன்ஸ் இருக்கும் ஆற்றோட கரைக்கும் இதுக்குமே. ஸோ கரையை வந்து கடந்து இந்த இவ்வளோ தூரத்துக்கு வந்துடுச்சு பாருங்க. ஓரம் தண்ணி தான். இந்த தண்ணி எகுத்து இப்படி வருது. எடுத்துறா தண்ணி. இதை வந்து ஆறு, ஆற்றோட தண்ணி இந்த ஓடையிலேருந்து ரிட்டர்ன் போவோம் ஆற்றுக்கு. இந்த தண்ணி எகுத்து இப்படி வருது. ஏரி உடஞ்சிச்சுனாக்கா ஊருக்குள்ள 2 ஊருக்கும் தண்ணி தான். அந்த அதுவும் ரம்பிடும், இதுவும் ரம்பிடும், எல்லாமே ரம்பிடும். அது என்ன பண்ணும்? இங்கேயும் போதா? அப்படி இல்லை, இந்த தண்ணியும் போதா, அங்கேயும் நெம்பிலையும் உடச்சிங்கன்னா அப்படி போதா? என்ன பண்ணும்?
சார்ஜர் எடு. பெரிய அணைக்கட்டில் நம்ம தண்ணி இருக்கும். தள்ள புள்ள ஒட்டாருடா, ஆத்துல பாரு தண்ணி பாருடா. கடற்கரை நம்ம ஊர் சென்னையை பற்றி போடுறீங்களே. இங்கே பாருங்க, எங்கள் ஊருக்கெல்லாம் பாருங்க, சென்னையோட டபுள் மடங்குல நிற்கிது. வெறும் சிட்டியை மட்டும் போடுறீங்க. பாருங்க, சென்னை மட்டும்தான் முழுவுமா? எங்கள் ஊரும் தண்ணி இல்லை, மிதக்கும். எங்கள் ஊர் ஸ்பெஷல் பாருங்க. இந்த பயிரெல்லாம் போச்சு, அவ்வளோதான். தண்ணீர் வந்து பூந்துச்சு, இந்த பயிர் எல்லாம் நாசமாக போச்சு. பயிர் நட்டவன் என்ன பண்ணுவான்? பயிர் நட்டவன் என்ன பண்ணுவான்? தலை மேலே துண்டு போட்டுன்னு போக வேண்டியது தான் பயிர் நட்டவன். சென்னையில் ஏதோ ஒரு 4 வீட்டில் தண்ணி பூந்துருச்சுனாக்கா, சென்னையில் தண்ணி பூந்துருச்சு, தென்னையில் தண்ணி பூந்துருச்சு, இன்னைக்கு வெண்ணியில் தண்ணி பூந்துருச்சுன்னுங்க. இனிமே நம்ம குச்சி நட்டு வச்சுருக்கோம். அதெல்லாம் பாருங்க. நம்ம குச்சி தெரியுது நல்லா. பாருங்க, ஆற்று தண்ணீர், ஆற்றுல போகக்கூடிய தண்ணீர் ஊருக்குள்ளே பூந்து ஊரை நாசம் பண்ணிட்டு வருது. வீடுகிட்டே வந்துச்சு. இதெல்லாம் 2 பேர் 3 பேர் தூண்டி போட்டு இப்போ ஒரு ஓடை இருக்குமே, இந்த ஓடை ரொம்ப வெளியே வந்துச்சுனாக்கா ஊருக்குள்ளே தண்ணி பூந்துடும். தூங்கி நிற்கிறவன எழுப்பி கூட்டினாரா தெரியுமா? இதெல்லாம் எப்படா பார்க்க போற? இப்போதான் முத பார்க்குறேன் நீ. அப்போ அந்த சைடில் என்ன தண்ணி போயிருக்கு தானே? எல்லா சைடும் தண்ணி தான். அதுனா ஊர் அது அந்த ஊடு பாதி ஊடு மூடிட்டு போல. அவங்க வேற நம்பர், அது அவங்க வந்து வேற காலேஜ் கூட வந்து ஹாஸ்டல் வரா.
டிடுக்கிட்டு 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 டிடுக். கடல் அலை போல் தென்பண்ணை ஆத்தில் வெள்ளம். எப்படி எகிருது பாரு தண்ணி. அந்த இடத்துல என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லையா அந்த இடத்துல? அங்க இடத்துல ஒரு பாறை, சின்ன பாறை ஒன்று இருக்குது. ஆமா, என்னமோ அடிச்சுன்னு போகுது. காலையில் அது வழி தண்ணி இருந்துச்சுங்க, ரோடு வழி தண்ணி இருந்துச்சு. இப்போ கம்மியாயிடுச்சுங்க. மணி என்ன மணி வந்து மணி 3 மணி ஆக போகுது. காலையெல்லாம் ஃபுல் தண்ணி. இப்போ தண்ணி இங்கே இருக்கு பாருங்க. தண்ணி இங்கே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50 அடி உள்ள நவுந்துருச்சு. ரோட்ல இருந்து ஒரு 50 அடி உள்ள நவுந்துருச்சு தண்ணி. ஈவினிங் வரலையும் வீடியோ எடுத்துட்டு எடிட்டிங் பண்ணி உங்களுக்கு நாளைக்கு ரிலீஸ் ஆகும் ஃபுல் வீடியோ. மாடு அடிச்சுன்னு போயிடுச்சு. ஃபுல்லாக டிராக்டரு, ஆட்டோ எல்லாமே அடிச்சுன்னு போயிடுச்சுங்க. நம்மளுது இல்லை, வேறு ஆளுங்களுது. அங்கே கோயிலில் நின்று பார்க்குறாங்க பாருங்க. இங்கேருந்து அந்த கரையில் கோயிலில் நின்று பார்க்குறாங்க. காலையில் அந்த கோயிலெலாம் தெரியல. ஜூம் பண்ணி காட்டுறேன். சரியா தெரியுதா இல்லையான்னு தெரியல, ஆனால் கை நடுங்குது. தெரியுதுங்களா? அந்த கரையில் இருக்கக்கூடிய கோயிலில் நின்று பார்க்குறாங்க எல்லாம். அது ஒரு பாறை, பாறைக்கு மேலே ஒரு கோயில் இருக்குது சின்னதாக. அந்த கோயிலில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, அலை எப்படி இருக்கு பாருங்க.